வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கலைமான்கள் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பொடி அதன் கலர் மாறாமலும் அதன் தன்மை மாறாமலும் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முருங்கைக்கீரையை 2 கட்டு முருங்கைக்கீரையை உருவி நல்லா அலசி உப்பு தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தட்டில் அந்த அலசி எடுத்து வச்சுருக்கிற கீரையை உதுத்தா மாதிரி பரப்பி வச்சு தட்டு போட்டு மூடி அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க. அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பொடி கசப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் டைம் பார்த்து இறக்கிடுங்க. இறக்கி அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா விரிச்சிட்டு அந்த துணியில் எடுத்து உதுத்து காய போட்டுருங்க. இது காய ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு நாள் போதும். ஃபேன் காற்றுலேயே கூட நல்லா காஞ்சிடும். இருந்தாலும் வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே காஞ்சிடும். ஆனால் நான் நிழலில் தான் வச்சேன். எனக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சா இந்த மாதிரி கலர் தட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது. அதோட கலர் மாறலை, அது தன்மையும் மாறாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.